அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. பங்குனி உத்திரம், பங்குனி மாதம் வருடந்தோறும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியும் அமையக்கூட நன்னாளிலே முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவங்கள் நடைபெறும். இத்திருக்கல்யாணத்திலே நாம் பங்கு பெற்று முருகப்பெருமானின் தெய்வானை திருக்காட்சியை கண்டால் அடுத்த வருடத்திற்குள் கல்யாணமாகாத கன்னியர்களுக்கும் காளையர்களுக்கும் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். எனவே இன்று அருகிலில் உள்ள முருகப்பெருமான் வீட்டிற்கும் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமான் மற்றும் சிவபார்வதி மற்றும் சீதாராமர் திருக்கல்யாணங்கள் நடைபெறும் திருநாள். எனவே இச்சமயத்திலே பக்தர்கள் அனைவரும் பங்கேற்று திருவருள் பெற்று சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று இன்புற்றிருக்க எல்லாம் அல்ல முருகப்பெருமானின் அருளுக்கு பாத்திரமாகும்படி வேண்டி பணிகின்றோம். திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமானுக்கு சிறப்பாக தேவயானியை திருமணம் முடித்த திருநாளை பங்குனி உத்திர திருநாளாக 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படுகின்றது. அதே சமயத்திலே சகல முருகன் வீற்றிருக்கும் குன்றுதோறும் குமரன் இருப்பான் என்ற கூற்றுக்கிணங்க கனகிரி முருகப்பெருமானின் ஆலயத்திலே இந்த வருடமும் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவங்கள் நடைபெற்றது. அதிலே பங்கேற்று முருகனின் திருவுருள் வேண்டி பணிந்தோம். முருகப்பெருமானின் எல்லாம் அல்ல முருகப்பெருமானின் அருள் கிடைக்க வேண்டுகின்றோம். அப்படியே சேனல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆலய தரிசனம் உங்களுடைய பேராதரவினால் தான் அறியும். பங்குனி உத்திர திருநாளிலே முருகன் மற்றும் சிவபார்வதியின் திருமண காட்சியும் பழனியிலே சிறப்பான வெள்ளிரத உற்சவம் நடைபெறும். இத்திருநாள் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் வரும் திருநாள். முருகனுக்கு உகந்த திருநாள். சகல ஆலயங்களும் தீர்த்த காவடிகள் நடைபெறும் திருநாள். இச்சமயத்திலே நாம் வழிபாடு செய்தால் சகல ஐஸ்வர்யம் கிட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.